Rubilux Paints. Best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே. அடுத்து தளபதியோடைய 2026க்கான வெற்றியாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். இப்போ எல்லாரும் சொல்லுவாங்க, ஒரு கூட்டத்துக்கு போகும்போது 100 ரூபா கொடுத்தாங்க, இது தரேன்னாங்க, அப்படி தரேன்னாங்க, அதனால் நாங்கள் வந்தோன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் இங்கே ஒன்றுமே தர, நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க, நாங்கள் எதனா தரோமா தரலையான்றதை நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பெண்கள் மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து, குழந்தைங்க என்னங்க தெரிய போகுது, ஆனால் குழந்தைங்கள்லேருந்து ஸ்கூல் போகிற பசங்கள்லேருந்து IT கம்பெனியில் வேலை செய்கிறவங்க முதல் கொண்டு வந்து நின்று இதை பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ அதுலேயே தெரியலையா, நம்ம எதுவுமே கொடுத்து இங்கே வரல, தளபதிக்காக வந்திருக்காங்க. கண்டிப்பாக தளபதி வின் பண்ணுவாருன்றதுக்கு ஒரு பேசிக்காக நம்ம சொல்கிறது இதுதான். இப்போ ஜனநாயகன் படத்துடைய இஷ்யூ நம்ம பார்க்குறோம். ஒரு பக்கம் அரசியல் போயிட்டு இருந்தா கூட தளபதி அவர்களுடைய கடைசி படம் சென்சாரில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, கோர்ட்டில் விஷயம் போயிட்டு இருக்கு. 9ஆம் தேதி படம் ரிலீஸ் பண்ணால் 9ஆம் தேதி தான் தீர்ப்பே வரும். ஸோ இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஏங்க 10 பேர் இப்போ ரேஸ் போகிறாங்கங்க, 10 பேரும் லைனாக தான் நிற்பாங்க. ஆனால் லாஸ்ட்டாக ஒருத்தர் தான் வின் பண்ணுவார். அவங்க 10 பேருமே அது பண்ணாலுமே அந்த ஒருத்தர் வின் பண்ணுவார் பார்த்தீங்களா, அதுதான் எங்கள் தளபதி. ஜனநாயகன் அவங்க டேட் வேணால் தள்ளி போட்டு இருக்கலாம், ஆனால் வின் பண்ணுறதை பார்த்து அவங்களுக்கே இப்போ ஒரு பயம் வந்துருச்சு இல்லை, எப்படியா இருந்தாலும் அவர் வின் பண்ணிடுவார். நம்ம அந்த இடத்துல தோற்று போகக்கூடாது. கட்சி ரீதியாக நாங்கள் தோத்துட்டோம், நாங்கள் ஒத்துக்கினாங்க. அதனால தான் அவங்களே நம்மளுக்கு எல்லாமே எப்படி சொல்கிறது, நாங்கள் தான் வின் பண்ணுவோம், நாங்கள் தான் இது பண்ணோம், அவங்களே ஒன்று சொல்லும் போது நம்ம எதுவுமே சொல்லலை. ஆனால் நம்மளுக்கு சப்போர்ட் எல்லாமே எங்கே இருக்குது, மக்கள் கையில் நம்மளுக்கு தான் இருக்குது. அப்படின்னும் போது படத்துக்கும் அவங்களால பராசக்தின்னு சொல்லலாம், ஜனநாயகன் சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். மக்கள் மனசில் இருக்கல அவருடைய இடத்த யாராலுமே பிடிக்க முடியாதுங்க. 2026 மட்டும் இல்லை, ஜனநாயகன்லேயும் ஃபஸ்ட்டு நாள் ஃபஸ்ட்டு ஷோவே இது எங்கள் தளபதி வின்னுங்க. அவர் நைட்டு வரைக்கும்லாம் போனோன்னு இல்லை, காலையிலேயே வின்னு தாங்க. அது எந்த தேதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அரசியல் ரீதியாக நிறைய நெருக்கடிகள் அழுத்தங்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம். சினிமாவில் இது ஒன்றும் புதுசு இல்லை. நம்ம கத்தி படத்துலேருந்து, அதுக்கு முன்னாடியில் காவலன் படத்துலேருந்தே கூட தளபதி படத்துக்கு நெருக்கடிகள் வர்றது சகஜம்தான். பட் கடைசி படம் அப்படிங்கிறப்போ அதுலேயுமே இது பண்ணணுமா? ஒரு ஃபேர்வெல் ஏன் ஒரு நிம்மதியான ஃபேர்வெல்லாக, பீஸ்ஃபுல்லான ஃபேர்வெல்லாக இருக்க மாட்டேங்குதுங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க இந்த பிரச்சனையை பண்ணாமல் இருந்தால் தான் ஆச்சரியம். இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ண ரெடியாக தான் இருக்கோம், ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த பகுதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கந்தஞ்சாவடி பகுதியில் ADMK DMK இவங்க தான் எங்கள் ஊருக்குன்னு இது வரைக்கும் எந்த ஒரு இனிஷியேட்டிவுமே அவங்க எடுக்க மாட்டாங்க. எப்படி வருஷங்கள் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி எங்களுடைய பொருளாதாரமும் வளர வச்சு தான் எங்களுடைய ஊரும் வளர்ந்துக்கிட்டு இருக்கே தவிர, அவங்க அரசியல் ரீதியாக வராங்க போகிறாங்களே தவிர எந்த ஒரு மாற்றங்களும் எங்களுக்கு வர மாதிரி எதுவுமே தெரியலை. ஸோ இந்த வருஷம் 2026 வர சட்டமன்ற தேர்தலில் TVK கட்சி முன்னிலை வகித்து எங்களுடைய ஏரியா இல்லாமல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே, இந்த சோழிநல்லூர் பகுதி ஃபுல்லாகவே இப்போ TVK தான். ஓகேங்களா. ஸோ அதனால எங்களுடைய கட்சி நல்லபடியான ஒரு இதுவை தான் கொண்டு போயிட்டுருக்கு. என்ன ஒரு என்ன படத்துக்கு நீங்கள் என்ன கொடுத்தாலும், எங்கள் கட்சிக்கு என்ன மிரட்டல்கள் கொடுத்தாலும் எங்களுக்கு எதை பற்றியும் கவலை கிடையாது. நாங்கள் எங்கள் வெற்றியை நோக்கி போயிட்டுருக்கோம், அதை நோக்கி மட்டும்தான் எங்களோட பயணம் இருக்கும். தேங்க்யூ. கண்டிப்பாக பெண்கள் சப்போர்ட் தாங்க நிறைய இருக்குது அவருக்கு. இப்போ நார்மலாக நீங்கள் இங்கே ஃபுல் இது ஐடி சிட்டி. இது ஆக்சுவலி சோழிங்கநல்லூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராஜீவ்காந்தி சாலை ஃபுல்லாகவே ஐடி சிட்டி மட்டும்தான் ஆரம்பிச்சிட்டு. நீங்கள் யார் கேட்டிங்கனாலுமே அவங்களுக்கு இங்கேயே இந்த ரோட்லேயே எந்த ஒரு அடிப்படை வசதியுமே கிடையாது. ரோடு பார்த்திங்கன்னா அவ்வளோ கேவலமாக இருக்கும். இந்த மெட்ரோ போகிறோன்னு சொல்லிட்டு இந்த ரோடு ரொம்ப கேவலமாக இருக்குது. எல்லாருமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு TVK வந்தால் மட்டும்தான், எங்களுடைய தளபதி வந்தால் மட்டும்தான் இதுக்கான இது. பெண் சேஃப்டிக்கும், எங்களோட சேஃப்டிக்கும், மகளிரோட சேஃப்டிக்கும் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இந்த ஆட்சியில் சொல்கிறேன். ஜாலியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் எங்களுடைய கஷ்டத்தை நாங்கள் தான் பட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு எந்த சேஃப்டியுமே கிடையாது. ஸோ எங்களுடைய ஆட்சியில் கண்டிப்பாக பெண்களுக்கான முன்னுரிமை எல்லாத்துலேயுமே இருக்கும். எங்களுக்கு எங்கள் கட்சியில் ரொம்ப முன்னுரிமை கொடுத்துட்ருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துட்ருக்கோம். பெண்கள் அதுதான் இதை எங்களுக்கு உரிமை கொடுக்குறதுனால இவ்வளோ பேர் நாங்கள் திரட்டியிருக்கோம். இவ்வளோ பேர் அவங்களாம் வில்லிங்காக தான் வராங்க. ஸோ அப்படின்னும் போது எங்களுக்கு வெற்றியை நோக்கி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அடுத்த சில மாதங்கள், 1-2 மாதங்கள் தான், 3 மாதங்கள் இருக்குது மொத்தம். தேர்தல் வரப்போகுது. எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க?
இந்த கூட்டம் பார்த்திங்கன்னா நலத்திட்ட கூட்டத்துக்காக நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட முக்கால்வாசி பேர் வந்து பெண்கள் தான் வந்திருக்காங்க. நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகள் பண்ணலான்னு இருக்கோம். பட் எங்களுக்கு அதுக்கான பர்மிஷன் கொடுக்க மாட்றாங்க, ஸ்பேஸ் கொடுக்க மாட்றாங்க. இதே ஓஎம்ஆரில் லாஸ்ட் வீக் வந்து ஏடிஎம்கே மீட்டிங் வச்சுருந்தாங்க. அப்போ இந்த ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணி அந்த மெயின் ரோட்டில் மீட்டிங் வச்சுருக்கப்போ ஒரு பஸ்ஸு போல் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமாக இந்த ஏடிஎம்கே மீட்டிங்க்கு எங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. ஆனால் எங்களுக்கு மட்டும் இந்த தெருவில் இந்த மாதிரி மெயின் ரோட்டில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எல்லாமே தெருவில் சந்தில் இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஸ்பேஸ். இன்னும் நிறைய ஸ்பேஸ் கொடுத்தா நிறைய நாங்கள் நலத்திட்ட உதவிகள் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம். அரசாங்கத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வந்து கவர்மெண்ட்டில் வந்து கொடுக்குறோம், யாரெல்லாம் கல்யாணம் பண்ணுறோம் அதுக்கு 5 லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா ஸ்கீமுமே வந்து லாஸ்ட் மினிட்ல தான். அந்த எலெக்ஷன் நாளைக்கு ஒரு 3 மந்த்ஸில் வருதுன்னா, மே மந்த் எலெக்ஷன் வருது, இந்த 3 மாதம் வந்து எல்லா ஸ்கீமும் விடுறாங்க. ஏன் இந்த 5 வருஷமாக எந்த ஸ்கீமும் எங்களுக்கு கொடுக்கல? வெறும் பஸ் மட்டும் தான் ஃப்ரீயாக விட்டாங்க, 1000 ரூபா மாதம் மட்டும் கொடுத்தாங்க. 5 வருஷமாக எந்த ஸ்கீமும் கொடுக்கல. லாஸ்ட் மினிட்ல எலெக்ஷன் வருதுன்னா இந்த ஸ்கீம்லாம் கொடுத்துருக்காங்க. அவங்க எத்தனை ஸ்கீம் ரிலீஸ் பண்ணாலும் சரி, நாங்கள் அதை விட பெஸ்ட்டாக 100 மடங்கு இல்லை 1000 மடங்கு நாங்கள் பண்ணி எங்கள் தலைவரை நாங்கள் வந்து வின் பண்ண வைப்போம். தளபதி தான் முதலமைச்சர் ஆவார், இது கன்ஃபார்ம். 2026 எங்கள் அண்ணன் விஜய் தான் முதலமைச்சர் ஆவாங்க கண்டிப்பாக. ஆனால் சமீபத்தில் இந்த லேப்டாப் வந்து கொடுத்துருந்தாங்க அரசு சார்பில். ஆனால் வந்து நம்ம பயலுகள்லாம் வந்து வால்பேப்பரில் தளபதியோட ஃபோட்டோ வச்சு வைரல் ஆகிட்டு இருந்தது. அதை பற்றி சொல்லுங்கள். இத்தனை வருஷங்களாக அதை கொடுக்கல. இந்த பேட்ச்க்கு மட்டும் ரொம்ப லக்கின்னு நினைக்கிறேன். இந்த பேட்ச் வந்து கரெக்டாக எலெக்ஷனுக்கு ஒரு 3 months பேக் வந்து இப்போ அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவங்க இஷ்யூ பண்ணி முன்னாடி ஏடிஎம்கே பீரியடில் ஸ்டிக்கர் மட்டும்தான் வச்சாங்க. அந்த ஸ்டிக்கர் ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ எம்போஸ்டாகவே பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு பிக்சர் இருந்தால் பரவாயில்ல, ஒரு கவர்மெண்ட் சிம்பிள் இருந்தாலும் கூட ஒரு லாஜிக்காக இருக்குது. ஏன்னா அது நம்ம வரி பண்ணோம். அது நம்ம வரி பணத்தையே அவங்க எடுத்து அவங்க பிராண்டிங் பண்ணிக்கிறாங்க. கவர்மெண்ட்டோட சிம்பிள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல, இவங்களோட தனிப்பட்ட முறையில் அவங்களோட ஃபேமுக்கு சிஎம்மோட ஃபோட்டோவும் அந்த இதெல்லாம் போடுறாங்க. அது ரொம்ப தப்பான ஒரு இஷ்யூ. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணாங்க, லேப்டாப் வாங்கி அடுத்த நிமிஷமே அந்த யூடியூப்பில் என்ன பார்க்குறாங்க, அவங்களோட லைக்ஸ் இருக்கும்ல, என்ன தான் அதே மாதிரி என்ன தான் இலவசமாக எது கொடுத்தாலும் மக்களுக்கு லாஸ்ட்டில் என்ன பண்ணணும்னு தெரியும். அந்த மாதிரி எலெக்ஷன் டைம்லேயும் லாஸ்ட்டாக அவங்க வந்து ஓட்டுக்காக காசு கொடுத்தாலும் அதை வாங்கணுமோ வாங்கக்கூடாதோ, ஆனால் மக்கள் வந்து அதுக்கான கரெக்டான தீர்ப்பை வாக்கில் செலுத்திடுவாங்க. கண்டிப்பாக கொடுத்தேன். இது அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நடந்த அந்த பசங்களுக்கு கொடுத்த லேப்டாப் தான். அவங்க வாங்கினாங்க, இது ஒரு பெரிய இம்பேக்ட் க்ரியேட் பண்ணணும்னு நினச்சி திமுக கவர்மெண்ட் வந்து பண்ணாங்க. ஆனால் என்ன நடந்தது, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பசங்க நம்மளுக்கு ஃபேவரபுளாக தான் வந்தது. அவங்க வந்து அந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஓட்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லை. அதை கவர் பண்ணலான்னு தான் அவங்க இதை மேபி லாஸ்ட் மினிட்ல இஷ்யூ பண்ணாங்க. அது கண்டிப்பாக அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆனதான் நான் ஃபீல் பண்ணுறேன். அதே மாதிரி பொங்கல் பரிசும் வந்து இத்தனை வருஷமாக அவங்க வந்து 1000 rupees-உம் ஒரு சில இயர்ஸ் வந்து வெறும் ரைஸ் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அவங்க வந்து 3000 ரூபா கொடுக்குறாங்க. அந்த டிஃப்ரென்ஸும் தெரியுதுல. எல்லாமே எலெக்ஷனுக்காக பண்ணுறது தப்பு. பண்ணுற மாதிரி இருந்தால் இத்தனை 4 வருஷமாக பண்ணியிருக்கணும். அத்தனை வருஷம் விட்டுட்டு இப்போ லாஸ்ட்டு மினிட்ல பண்ணுறது ரொம்ப தப்பான செயல். இதுக்கான தகுந்த பாடம் மக்கள் வந்து எலெக்ஷன் ஏப்ரல் ஆர் மே 1st வீக்கில் உறுதியாக இதுக்கான பாடத்தை கொடுப்பாங்க. பராசக்தி ஜனநாயகன் ரெண்டுமே போட்டி. ஆனால் ஜனநாயகன் ஒரு நாள் முன்கூட்டியே வரதாக இருந்தது. அதுலேயுமே நிறைய அரசியல்கள் நடந்தது. ஏன்னா பராசக்தியை முன்கூட்டியே வெளியிடுறது தொடர்பாக நிறைய பாலிடிக்ஸை பார்த்துருப்போம். இப்போ என்ன போயிட்டுருக்குன்னா, சென்சாரில் இஷ்யூ ஆகி ஜனநாயகன் ரிலீஸ் ஆகுமானே தெரியாத ஒரு நிலைமை இருக்குது. ஆல்மோஸ்ட் போஸ்ட்போன்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பராசக்தி மட்டும் 10ஆம் தேதி வெளியாகக்கூடிய சூழலில் தான் இருக்குது. இந்த அரசியல், இந்த ஒரு ஃபேர்வெல் படத்தில் இவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது, இதெல்லாம் எப்படி? இது ஃபேர்வெல் படம் தான் தளபதிக்கு. பட் நாங்கள் என்றைக்குமே தளபதி எங்கே வச்சுருக்கோன்னு பார்த்துக்குங்க. இங்கே வச்சுருக்குறோம். எங்களுக்கு எப்போவுமே தளபதி இங்கே தான் இருப்பார். இது ஃபேர்வெல் பார்ட்டி கிடையாது, முழுக்க அரசியல் நடந்துகிட்ருக்குது. புதிய கீதையில் ஸ்டார்ட் ஆச்சு, அப்படியே அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. எல்லா படத்துக்கும் ஏதோ ஒன்று, எல்லா படத்துலையுமே ஏதோ ஒன்று இருந்துட்டு தான் இருக்குது. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல, இது மட்டும்தான் தெரியுதுங்களா? ஏன்னா அவங்களுக்கு பயம், தளபதினா பயம், எங்கே வந்துட போகிறாரோன்னு. ஆனால் வருவார், கண்டிப்பாக வருவார். ஆளுங்கடிச்சு மேலே இருந்து கீழே வரைக்கும் எல்லாரையுமே செஞ்சுட்டு போக போகிறார் எங்கள் தளபதி. ஐ எம் கம்மிங்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? கண்டிப்பாக வருவார். 36 மணி நேரம் இருக்குது, குறித்து வச்சுங்க. 36 மணி நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா, ஒரு தனி மனுஷன் கூட்டமாக மாறுறதும், கூட்டம் தனி மனுஷன் ஆகிறதும், அது கண்டிப்பாக இந்த தேர்தலில் நடக்கும். அதை நடத்தி காட்டுவார் எங்கள் தளபதி.
இந்த பொங்கலுக்கு கண்டிப்பாக ஜனநாயகன் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், தள்ளி போகாதுங்கிற. கண்டிப்பாக இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கல் தான், எங்கள் தளபதி பொங்கல். அவங்க வேணா இப்போ பேச்சுக்கு வேணால் சொல்லிக்கலாம் அண்ணன் தம்பி பொங்கல், அக்கா தங்கச்சி பொங்கல்னு, அதெல்லாம் கிடையாது. தளபதி பொங்கல். இது முழுக்க முழுக்க இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கலாக தான் இருக்குமே தவிர ஆளுங்கட்சிக்கு எல்லாத்துக்கும் கெளி பிடிச்சிட்டு இருக்கிறதால தான். ஏன் அவங்கெல்லாம் பண்ணவே இல்லையாம்மா? எவ்வளோ படத்தில் தீவிரவாதி இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் சொல்லாமல் இதுக்கு மட்டும் எதுக்கு தளபதிக்கு மட்டும்தான் தெரியுதா? எவ்வளோ விஜயகாந்த் படம் இருக்குது அப்போல்லாம் இல்லை. ஏன்னா கேட்டால் இப்போ மீடியா வந்து பவர்ஃபுல் ஆகிடுச்சான். ஓகே, பவர்ஃபுல் ஆகிடுச்சுனாக்கா மீடியா நல்லதும் காட்டுது கெட்டதும் காட்டுது. ஸோ நீங்கள் கெட்டது மட்டுமே காட்டிடுங்க. ஒரு சென்சார் ஆஃபீஸரு எப்படி ஒரு 5 பேர் உட்காந்து 5 பேர் தான் உட்காந்து பார்ப்பாங்க படத்தை. அதுவும் எப்படின்னா பக்கத்தில் உட்கார மாட்டாங்க. ஒரு தேட்டரில் எடுத்தனாக்கா ஒருத்தர் ஃபஸ்ட் ரோ, ஒருத்தர் 4வது ரோ, ஒருத்தர் 5வது ரோ, ஒருத்தர் பின்னாடி அப்படி தான் உட்காந்து பார்ப்பாங்க. இவங்க மொத்தமாக ஒரு சர்டிஃபிகேட் எடுத்து அவங்களுக்கு என்னென்ன பிடிக்கலோ ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் வந்துட்டு கடைசியாக ஒரு இடத்துல உட்காந்து இவங்க சார்ட் பண்ணிவிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் மியூட் பண்ண சொன்னால் அதெல்லாம் பண்ணிட்டார் இல்லையா? இப்போ கடைசியாக அதுலேருந்து ஒருத்தர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாருன்னா அப்போ யார்? இவங்களுக்கு என்ன கூட்டணி வேணும்? எங்கள் தளபதி கண்டிப்பாக போக மாட்டார். இவங்க என்ன வேலை போகிறதுக்கு வேறு எதுவும் நினச்சிட்டு இருக்கிறாங்க போல். அவனை போய் காலில் விழுறதுக்கும் முட்டி போட்டு நடக்கிறதுக்கும். தளபதி என்றைக்குமே நிமிர்ந்து நிற்பார். எங்கள் நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, அவர் எங்கள் நெஞ்சில் குடியிருக்கிறாரு. தளபதிக்காக நாங்கள் என்றைக்கும் இருப்போம். 2026 தளபதி. இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கல் தான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. 36 மணி நேரத்தில் என்னென்ன செய்ய போகிறான்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.